சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு காலத்தில் உங்களுடைய கோபம் உங்களுடைய உறவுகளையே உடைத்து போட்டது. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் கோபப்பட மாட்டீங்க. ஏதேனும் ஒரு சின்ன தவறோ நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் பொழுது கூட நீங்கள் அதிகமாக கோபப்பட்டு விடுவீங்க. அது மனதிற்குள் இருப்பதையும் உடனடியாக வெளியிலும் நீங்க சொல்லி விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கோபம் என்பது இதுவரைக்கும் வந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய அவசரம் உங்களை தவறான முடிவுகளுக்கு தள்ளிவிட்டது. யாராவது உங்களை அவமதித்தால் உடனே எதிர்த்து பேசிவிடக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. நம்மளை யாரும் மதிக்கவில்லை என்றால் நாமும் யாரையும் மதிக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த சிம்மம் ராசி அன்பர்கள். இது அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் நிச்சயமாக தெரியும். யாராவது துரோகம் செய்தால் மனதில் வைத்துக் கொள்ளாமல் வெடித்து விடக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்கள் தான். உங்களால துரோகங்களையும் சரி ஏமாற்றங்களையும் சரி எப்பொழுதுமே உங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது. உடனடியாக நீங்கள் அந்த உறவுகளை திட்டி விடுவீங்க. அல்லது உறவுகளை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயே இனிமே வந்து விடாதே என்றெல்லாம் அந்த உறவுகளை நீங்க நிச்சயமாக கூறியிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் துரோகத்தையோ ஏமாற்றத்தையோ நம்ப வைத்து கழுத்தை எடுத்தால் உங்களுக்குள்ள அவ்வளவு கோபங்கள் என்பது இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த நேரங்களில் பலர் உங்களை கோபக்காரன் அவசரக்காரன் என்று சொல்லிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்தது. நீங்கள் கோபப்படுவது வெறுப்பால் மட்டும் கிடையாதுங்க. உள்ளுக்குள்ள அதிகமாக காயப்பட்டதாலும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருந்தது. அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயம் தெரிந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தலைமைக்கு வந்த சவால்கள். சிம்மம் ராசிக்கு பிறவியிலேயே குடும்பத்தை வழிநடத்தும் தலைமை பண்பு அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு இடத்தில் சென்றாலும் அனைவரையும் வழிநடத்தி கூட்டு போவது என்னுடைய வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்கள் எப்போதும் வைத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் பிரிவினையை தரக்கூடிய கிரகங்களான செவ்வாய் அல்லது சனியின் பார்வை பதியும் பொழுது உங்கள் குடும்ப தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு சவால்கள் முளைத்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் உங்களுக்குள்ள தேடி உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்க தொடங்கியிருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு கோபத்தை இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் ஏதேனும் ஒரு முக்கியமான வேலைக்கோ வெளியில் செல்லும் பொழுது கூட உங்களிடம் செல்லாமல் சென்று விடுவார்கள். அதனாலேயே உங்களுடைய மனதுக்குள்ள அதிகப்படியான கோபங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. தன்னிச்சையா முடிவு எடுப்பாங்க. நான் சொல்வதை கேளுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்று நீங்கள் எவ்வளவோ அக்கறையோடு சொன்னாலும் அதை ஒரு சர்வாதிகார போக்கு போற சித்தரித்து உங்களுடைய தலைமைத்துவத்தை கொச்சப்படுத்திய தருணங்கள் உங்களின் ஆளுமையை இன்னும் உலுக்கி கொடுத்து கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மற்றொரு பக்கம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைகளின் எதிர்ப்பு மனப்பான்மை உங்களுடைய குழந்தைகளின் மனதிற்குள்ள இதுவரைக்கும் உருவாக்கப்பட்டது. புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டில் ராகு அல்லது கேதுவின் சஞ்சாரம் இருக்கும் காலத்தில் பிள்ளைகளால் பெற்றோருக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு சிங்கம் தன் குட்டிகளை வளர்ப்பது போல எவ்வளவோ கண்டிப்போடும் அதே சமயம் பாசத்தோடும் இதுவரைக்கும் வளர்த்து கொண்டே தான் சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் நீங்க வந்திருந்திருப்பீங்க. ஆனால் காலங்களும் கிரகநிலை சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் தங்களின் சுய புத்தியால் பிடிவாதம் பிடித்து உங்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையை காட்டியும் இருப்பார்கள். அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. அவங்களின் கல்வியானது மந்தமாவது, வேலை வாய்ப்பு தள்ளி போவது அல்லது தவறான முடிவுகளால் அவர்கள் தடம் மாறுவது போன்ற விஷயங்கள் உங்களை நரக வேதனைக்கு இன்னும் உள்ளாக்கி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பல மற்றும் பலவீனங்களை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அது வேலை விஷயங்கள், உறவு விஷயங்கள் அனைத்திலும் நம்முடைய பலம் மீது பலவீனம் மீது எந்த ஒரு எல்லை வரைக்கும் நம்ம போகலாம், எந்த எல்லையை நம்ம தாண்டக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் உங்களுக்குன்னு சில கேள்விகளுக்கும் இப்பொழுது பதிலானது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வெளிவட்டார நண்பர்கள் மூலம் ஆதாயங்கள் ஏற்பட்டு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சிகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அதுவும் நல்ல ஒரு விஷயத்தை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோக பணிகளில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவரிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். எனவே எந்த விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பதுதான் உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவோ ஆரம்பிக்கும். கன்னி ராசி என்பர்களை இப்போது உங்களுடைய சிம்மம் ராசி அன்பர்களை இப்போது உங்களுடைய வாழ்க்கை உங்களை மாற்ற ஆரம்பிக்க போகிறது. இதுவரை கண்ட்ரோல் இல்லாமல் ஓடிய உங்களுடைய கோபமும் இனிமே ஒரு திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். இந்த திசையில் போனால் நன்மைகள் நடக்கும் என்று அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். முன்பு கோபத்தில் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் இனிமே இப்போது அந்த ஒரு கோபத்தை நீங்கள் மோட்டிவேட்டாக மாற்றுவீங்க. நம்மளுடைய கோபத்தையும் நம்முடைய வழிகளையும் நம்ம மற்றவங்களின் மீது காட்டினால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்திற்காக போட்டால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிட்டீங்க. என்னை எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு தீயானது பற்றிக்கும். ஒரு காட்டுல ஒரு தீ பற்றிக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்குமோ அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இப்பொழுது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகுது. அது எல்லாத்தையும் நீங்க முழுமையா பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு மரியாதை என்பது உங்களுக்குள்ள உயர ஆரம்பிக்கும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் பார்வைகள் விலகுவதால் உங்கள் இல்லத்தில் மங்களகரமான சூழ்நிலைகள் குடிக்கொள்ளப் போகின்றது. கடந்த காலங்களில் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமலும் உங்களுடைய வார்த்தைகளை புறந்தள்ளிய குடும்ப உறுப்பினர்களும் தற்பொழுது தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் சுமூகமாக பேசக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்பத்தில் எடுக்கப்படும் எந்த ஒரு முக்கியமான முடிவாக இருந்தாலும் உங்களை கேட்டு உங்களுடைய ஆலோசனையை பெற்ற பிறகு மற்றவங்க காரியத்துல நீங்க இறங்குவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்ப தலைவனாக நீங்கள் உங்களுடைய கௌரவம் மரியாதையும் இப்பொழுது சிம்மாசனம் ஏறக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிறக்க போகிறது. இதனையும் நீங்க சரியா பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.